சிக்கன் பிரியர்களுக்கெலாம் பிடிச்சமான ஈஸியாக செய்யக்கூடிய குக்கர் சிக்கன் குழம்பு தான் சொல்லித்தர போகிறேன். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் நல்லெண்ணெய் விட்டுட்டு கூடவே பட்டை, 2 ஏலக்காய், அது கூடவே 4 கிராம்பு, கொஞ்சம் பிரிஞ்சி இலை சேர்த்துட்டு சோம்பு சேர்த்து நல்லா பொரிஞ்சோன்னே கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயத்தை நான் இன்றைக்கி பல்ஸ் விட்டு அரைச்சி சேர்த்துருக்கேன். நீங்கள் சாப் பண்ணி வேணால் சேர்த்துக்கோங்க. கூடவே 1½ ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பச்சை மிளகாய் சேர்த்து எல்லாம் வணங்கினதுக்கப்புறமா கடைசியாக கருவேப்பிலையை ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துட்டு அது கூடவே 2 தக்காளியை பல்ஸ் விட்டு அரைச்சி நல்லா நைஸாக சேர்த்துக்கோங்க. அது கூடவே மஞ்சத்தூளும் சேர்த்துட்டு நல்லா வணங்கணும்னு அவசியம் இல்லை. பச்சை வாசனை போகிற அளவுக்கு வணக்கி விட்டுட்டு கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு 1/2 kg சிக்கன் தான் இன்றைக்கி நான் சேர்க்குறேன். பிராய்லர் சிக்கன். நீங்கள் மட்டனும் இதே மாதிரி செய்யலாம், இல்லை நாட்டுக்கோழியும் இதே மெத்தடில் செஞ்சிங்கனாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். குக்கர்லேயே செய்கிறதுனால குயிக்காக வெந்துடும். நல்லா வணக்கிட்டு இது கூடவே மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு 3 விசில் விட்டு எடுத்துருங்க. இப்போது மசாலா ரெடி பண்ணலாம். அரைக்கிறதுக்கு தேங்காய், 4 முந்திரி பருப்பு, கசகசா, சோம்பு, சீரகம், கொஞ்சம் மிளகு எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொரப்பாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிருங்க. இப்போ சிக்கன் வெந்துருச்சான்னு செக் பண்ணிவிட்டு இது கூடவே குழந்தைங்களுக்காக நான் ஒரே ஒரு உருளைக்கிழங்கு மட்டும் தோல் சீவிட்டு நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துட்டு இது கூடவே அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு வேணுன்ற அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு நான் ஒரு பச்சை மிளகாவும் 2 ஸ்பூன் மிளகாத்தூளும் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே வெறும் மல்லித்தூள் மட்டும் 2½ ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுட்டு இது கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி தழையும் தூவி குக்கரை மூடி போட்டு 2 விசில் விட்டு இறக்கிருங்க. அவ்வளோதான், சூப்பரான குக்கர் சிக்கன் குழம்பு ரெடி. இதை மட்டன் குழம்பாகவும் ட்ரை பண்ணி பாருங்கள். நாட்டுக்கோழியிலையும் செஞ்சு பாருங்கள். ரொம்ப சீக்கிரமாகவே செஞ்சிடலாம். குறைஞ்சபட்சம் ஒரு 20 மினிட்ஸ்லேயே குழம்பு வச்சு முடிச்சிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். டைமே இல்லைன்னும் போது இந்த குக்கர் சிக்கன் குழம்ப ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இதே மெத்தடில் சண்டே என் சிஸ்டர்ஸ்லாம் இருக்கும்போது அவங்களுக்கு நான் கிரேவி டைப்பில் செஞ்சேன். நல்லா இருக்கும்.